வெட்டி பேச்சலாம் நான் பேசல. உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். நீ அவளுக்கு கொடுத்த சுதந்திரத்தை அவ நல்லாவே பயன்படுத்திக்கிறா. நீ வேணா இப்ப அவளுக்கு போன் பண்ணி பாரு. ஏன் ஆபீஸ்க்கு வரலன்னு கேளு. நேரடியா ஒரு பதில் சொல்ல மாட்டா. நான் உன்கிட்ட சேலஞ்சே பண்றேன். சும்மா முறைக்காத சூர்யா. அன்னைக்கு அப்படிதான் நம்ம வீட்டுக்கு வந்து நின்னுட்டு இருந்தா. ஏன் வந்தீங்க மேடம்னு கேட்டேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டா. அதான் சந்திராவோட அனிவர்சரி அன்னைக்கு. நீயும் எத்தனையோ தடவை அவகிட்ட கேட்டுட்ட. அவ ஏதாவது பதில் சொன்னாளா? அவ உன் வீடே தெரியாதுன்னு சொல்லிட்டா. அவ ஏன் அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தா? வந்தவ ஏன் உள்ள வராம அங்கே நின்னுகிட்டு இருந்தா? எது கேட்டாலும் தெரியாதுன்னு தானே சொன்னா. அவ்வளவு பெரிய விஷயத்த ஈஸியா மறைச்சவ இப்ப உண்மை பேசுவான்னு என்ன கேரண்டி? சரி விடு. இதெல்லாம் பேசினா எனக்கு தான் கெட்ட பேரு, ரவுடின்னு. ஒரு சான்ஸ் கிடைச்ச உடனே நடந்ததையெல்லாம் அப்படியே முடிச்சு போட்டு பின்னி பின்னி சொல்றியே. ஆனா இந்த விஷயம் நடந்த அன்னைக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம பத்திரமா அவளை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டது யாரு? நீதானே? நானா வந்து உன்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேக்குற வரைக்கும் நீ அந்த விஷயத்தை பத்தி வாயே திறக்கல. இப்ப அந்த விஷயத்தை பெருசாக்கி என்கிட்டயே சொல்றியா? நீ என்ன வேணா செய்யலாம். அதே மத்தவங்க செஞ்சா போய் பித்தலாட்டம் இல்ல? அது இல்ல சூர்யா. ஸ்டாப் இட் பங்கஜ். நீங்க எல்லாரும் சேர்ந்து என் மூட கெடுக்கணும்னு இதெல்லாம் பண்றீங்க. நீ போய் மீரா கிட்ட சொல்ல. இன்னைக்கு இருக்கிற எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லு. சூர்யா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னா அந்த மீட்டிங்கே வேண்டாம், மொத்தமா கேன்சல் பண்ண சொல்லு. எவ்வளவு க்ரோர்ஸ் லாஸ் ஆனாலும் ஐ அம் லீஸ்ட் பாதர்ட். நல்லா இருமா, நல்லா இரு. சரிம்மா, நான் கிளம்புறேன். என்னம்மா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இருந்து சாப்பிட்டு போங்கம்மா. இல்ல, இன்னொரு நாளைக்கு வரேன். என் மனசு இப்ப ரொம்ப நிறைஞ்சிருக்கு. அதுவே எனக்கு போதும். நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரோமா. அதே மாதிரி நீங்களும் உங்க பசங்களும் உங்க மருமகளையும் கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிடுற மாதிரி வாங்கம்மா. கண்டிப்பா வரேன். வரேனும். வாங்கம்மா. வரேன்.
அடடா. அனு, 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 என்னாச்சுமா? என்னடி இது? ஏதோ சின்ன கிஃப்ட்னு நினைச்சேன். இவங்க தங்க இதுக்கு என்ன அர்த்தம்? என்னடி இது? ஏதோ வீட்டுக்கு வந்தாங்க, எதையோ கொடுத்தாங்க. ஏதோ சின்ன கிஃப்டா இருக்குன்னு பார்த்தா இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு தங்க நெக்லஸ் கொடுத்திருக்காங்க. ஏதோ கொய்யா பழத்தை தூக்கி கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. எனக்கு இப்ப கையும் ஓடல, காலும் ஓடல. எனக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா. இது மட்டும் சுப்புக்கு தெரிஞ்சா ஹலோ அனு. அம்மா, நீங்க என்னமோ சின்னதா கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ காஸ்ட்லியான நெக்லஸ். ஏன் அனு, பிடிக்கலையா? இல்லம்மா, இவ்ளோ காஸ்ட்லியான மாலை எனக்கு வேண்டாமா. நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் திருப்பி தரலாமாமா? கண்டிப்பா தப்பா நினைப்பேன். என்ன சொல்றாங்க? என்ன இது வெறும் கிஃப்ட் இல்ல, இது நான் உன் மேல வச்சிருக்கிற அன்புக்கு அடையாளம். இதை என் ஆசீர்வாதமா எடுத்துக்கோயேன். வயசுல பெரியவனா என் ஆசீர்வாதம் உனக்கு வேணாமா? அந்த நெக்லஸ் உன்னோட தானே நினைச்சுக்கோ. ஒரு பொருள் யாருக்கு சேரணுமோ அவங்களுக்கு தான் சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான். ஆனா அம்மா, எங்களுக்கு இது ரொம்ப ஜாஸ்தியா தோணுதுமா. வீட்டுக்கு வர லட்சுமிய வேண்டான்னு சொல்லக்கூடாது. உங்க பொண்ணுக்கு நல்லது நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்திருக்கேன். நீங்க பெரியவங்க, உங்க வாய் முகூர்த்தம் அனுக்கு நல்லது நடக்கட்டும். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு நிஜமாவே தெரியல. அனு, உங்க அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க, நீயும் ஒத்துக்கோ. சரிம்மா. நீ ஆச்சரியப்படுற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அன்னைக்கு கோயில்ல நான் கீழே விழ பார்த்தப்போ நீ என்ன தாங்கி பிடிச்சியே. அப்போ உன் கையில ஒரு சேலை இருந்ததே, அதான் நீ ஏலத்துல எடுத்தது. அது நான் அம்மனுக்கு சாத்தின புடவை. அது உன்கிட்ட வந்து சேர்ந்தது தெய்வ சங்கல்பம். அதே மாதிரிதான் இந்த நெக்லஸும் நினைச்சுக்கோ. ஓகே, பாய். இப்போ என்னம்மா பண்றது? அந்த மகமாய் தான் இவங்க ரூபத்துல வந்து இந்த நெக்லஸ கொடுத்துருக்கோம். அதான் அவங்களே சொன்னாங்களே, வீட்டுக்கு வர மகாலட்சுமி வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு. உன் கல்யாணத்துக்கு இது நமக்கு நிச்சயம் பயன்படும் அனு.
இவ்ளோ சொல்லியும் அவங்க கேட்கலையே. இவ்வளவு அக்கறையா அவங்க பேசும்போது அத மறுத்து எப்படி நம்மளால பேச முடியும்? எப்படி உன் கல்யாணத்தை நடத்த போறோம்னு பயந்துட்டே இருந்தேன். இப்ப அந்த அம்மா இந்த நெக்லஸ கொடுத்து அந்த பயத்தை போக்கிட்டாங்க. எல்லாம் அந்த மகமாயோட அருமைதான். இந்த ஒரு மாலைய போட்டு உன்னை மணவரையில உட்கார வச்சா போதும். வேற எந்த அலங்காரமும் உனக்கு தேவையில்லை. நல்லது நடக்கட்டும்னு அவங்க வாய் நிறைய வாழ்த்திருக்காங்க. அப்படியே நடக்கட்டும் அனு. ஆனா இது அப்பாக்கு தெரிஞ்சா? சுப்புக்கு தானே, நான் பாத்துக்கிட்டு விடு. ஒருவேளை சூர்யா சாரே இந்த மாலையை அவங்க அம்மா கிட்ட கொடுத்து விட்டுருப்பாரோ? அதுக்குதான் அவங்க அம்மா யாருக்கு சேர வேண்டிய மாலை அவங்க அவங்களுக்கே சேரும்னு சொன்னாங்களோ? அதான் சூர்யா சார் வர்றதுக்கு பதிலா அவங்க அம்மா கிட்ட இந்த மாலையை கொடுத்து விட்டுருப்பாரோ? அப்ப இனிமே என்னையும் சூர்யா சாரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. எக்ஸ்பர்ட்டே பண்ணலடி. சூர்யா சாரோட அம்மா எங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு, அதுவும் சூர்யா சார் எனக்குன்னு வாங்கி வச்ச நெக்லஸோட. ஐயோ, என்னால நம்பவே முடியலடி. அவ்ளோ பெரிய மனுஷன நீ இவ்ளோ பயமுறுத்தி வச்சிருக்கிறத என்னால நம்ப முடியலடி. என்னடி சொல்ற? உனக்கு பயந்து தானே அவரு அவங்க அம்மா கிட்ட நெக்லஸ் கொடுத்து உங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் ஹோம்வொர்க் செய்யலன்னா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து மிஸ் கிட்ட பேச மாதிரி பெர்ஃபெக்ட்டான விஷயம்லாம் இந்த காலத்து பசங்களுக்கு தெரியாதுடி. இந்த காலத்து பசங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 1000 மெசேஜ் அனுப்புவானுங்க, 500 மிஸ் கால் கொடுப்பானுங்க, ஃபோன் பண்ணுவானுங்க, 2 கோன் ஐஸ் 4 சாக்லேட் வாங்கி தருவானுங்க, இல்லனா வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டி வேலை செய்வானுங்க. அவ்வளவுதான் தெரியும். அனு, ஆனா சூர்யா சார் பாரு, அவங்க அம்மா கையில முத்து மாலை, செம்ம கிளாஸா இருக்குல்ல. நானே விழுந்துட்டேன்னு பாத்துக்கோ. வாவ். ஹே, உனக்கு என்ன கொழுப்பா? அடச்சி, நான் ஒரு ஐடியாவை சொன்னேன்டி. அதானே பார்த்தேன். மாலை வந்த உடனே ஒரு வார்த்தை சாரு கூப்பிட்டு தேங்க்ஸ் சொன்னியா? அதெல்லாம் சொல்லல. நான் ஏன் சொல்ல போறேன்? அதானே, நீ ஏன் சொல்ல போற? பாவம் அவரு, நீ கால் பண்ணுவன்னு அவர் காத்துட்டு இருந்திருப்பாரு. எனக்கும் கால் பண்ணணும்னு ஆசைதான். நான் ஏதாவது பேச போய் அவர் அதுக்கு பதிலுக்கு பேச போய் திரும்பவும் சண்டை வந்துருச்சுன்னா? அவர் தானே நெக்லஸ் அனுப்புனாரு, திரும்பவும் ஏன் உன் கூட சண்டை போட போறாரு? நீ போன் பண்ணி பேசணும். பண்ணலாம், ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியலடி. என்னது, உனக்கு பேச தெரியல? என்னடி சொல்ற? நம்புற மாதிரியே இல்லையே. சும்மா இருடி ரம்யா. நெக்லஸ் கொடுத்து விட்டாருல்ல, அவரே பேசட்டும். அவர் மனசுல என்ன இருக்குன்னு அவரே முதல்ல சொல்லட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு நெக்லஸ 2 பேரும் இப்படி புடிச்சு இழுத்தீங்கன்னா அருந்துற போதுடி. யாராவது ஒருத்தராச்சும் விட்டு கொடுங்களேன். என்ன கேட்டா அவர் டர்ன் முடிஞ்சது.
சுத்தி வளைச்சு திட்டுவாரா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுப்பா, அவரே பேசட்டும். பிஹேவ் பண்ணுவீங்களா? அனு, ஐ லவ் யூ. அப்ப நான் அன்னைக்கு பேசுனதையெல்லாம் அவ கேட்டுட்டு தான் இருந்தாளா, இல்ல சும்மா அவரு கெஸ்ல சொல்றாளா? இல்ல இல்ல, அதெல்லாம் அவ கேட்டிருந்தா இத்தனை நாள் ஒண்ணும் தெரியாத மாதிரி அவ இருந்திருக்க மாட்டா. ஒரு கெஸ்ல தான் சொல்லிருக்கணும். அம்மா, சூர்யா, எங்கப்பா இருக்க? இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல? கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். கேட்டா நீ ரொம்ப ஆச்சரியப்படுவ. இன்னைக்கு அனு ஆபீஸ்க்கு வரல, கரெக்ட் தானே? என்னவோ முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். வேற ஏதாவது சொல்லணுமா? இல்லப்பா, அனு. அம்மா ப்ளீஸ், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். ஏதாவது ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம் நான் மட்டும் சொல்லுங்க. மத்தத நாம அப்புறமா பேசிக்கலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு படுத்து தூங்குங்க. நான் வீட்டுக்கு வந்த பிறகு பேசிக்கலாம். இல்ல சூர்யா. சூர்யா, என்னாச்சு இவனுக்கு? ஏன் இப்படி பண்றான்? நாம சந்தோஷப்படுற அளவுக்கு அவனும் சந்தோஷப்படணும்னு நினைச்சது ஏன் தப்பா? அவனை பொறுத்த வரைக்கும் அனு நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு பொண்ணு, அவ்வளவுதான். அவ ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாய். ஆனா எனக்கு மட்டும் ஏன் அப்படி தோண மாட்டேங்குது?